ஈரானை இப்போ வந்து ஈரான் வந்து சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணுறாங்க, துபாயை அட்டாக் பண்ணுறாங்க, அமெரிக்காக்காரனை அட்டாக் பண்ண முடியல, அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். அதனால் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் போட்டு அடிக்கிறான். அடித்த உடனே என்னை அடிச்சிட்டியாடா, என்னை அடிச்சிட்டின்னா என் நண்பன் வருவான்டா அப்படின்னு பாகிஸ்தானை கொண்டு போய் களத்தில் விட்டா. ஏற்கனவே பாகிஸ்தானில் வந்து பலுசிஸ்தான்ட்டு சுதந்திரத்தை பிரகடனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து எல்லாருமே வந்து இந்தியாவோட இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்குது. அங்கெல்லாம் வந்து இணையத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடக்குமுறைகள், துப்பாக்கி சூடுகள் நடந்துட்டுருக்கனால விஷயங்கள்லாம் வெளியில் வரல. அதுக்கப்புறம் வந்து சிந்து மாகாணமே என்ன பண்ணுறாங்க, தனியாக பிரிஞ்சுட்டு போகிற மாதிரி ஒரு பல தலைவலிகள் அவனுக்கு இருக்குது. இந்த ஒரு தலைவலியில் அவன் போய் அங்கே போய் சவுதி அரேபியாவுக்கு அகேன்ஸ்டாக போட்டான்னா அவனோட பார்டரில் தான் ஈரான் இருக்கான். ஈரான் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்பையும் அவனுக்கு வந்து ஆயிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த பார்டர் மூலமாக அவன் வந்து திருட்டுத்தனமாக வந்து ஆயில்களை வந்து கடத்திட்டு வருவானுங்க. அதுக்கு வந்து ஈரானும் உடந்தை. அவர்கள் மூலமாகவும் அவங்க என்ன பண்ணாங்க, வெளியில் வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தனால அவன் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டேபிளாக இருந்தான். அப்படி இல்லைன்னா அவன் கதை வந்து ரொம்ப நாரி இருக்கும். இப்போ அவன் இதுமாரி இவனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சவுதி அரேபியாவோட சேர்ந்துட்டு அவன் மேலே ஒரு குண்டு போடுறானோ இல்லை அட்டாக் பண்ணானா உடனே ஈரான் வந்து இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் விடுவான். அதேமாரி வந்து துருக்கியும் வந்து சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னா இவனுக்குள்ளே அடிச்சுப்பானு. துருக்கி தான் என்ன பண்ணுறாரு, நான் தான் வந்து இந்த முஸ்லீம் உலகத்துக்கே வந்து ராஜா அப்படின்னு. சவுதி அரேபியாவுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு எண்ணம் இருக்குது, தான் தான் வந்து இந்த அரபு உலகத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும், நாம் தான் வந்து கிங் மேக்கராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது. இந்த ஈகோலாம் ஒரு நாள் வெடித்து இந்த மாதிரி வந்து அந்த அரபு உலகங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒரு அமைதி வந்து அங்கே ஏற்பட்டால்தான் வந்து உலகத்தில் வந்து அமைதி ஏற்படும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை வந்து வீடியோவுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.